ஐயா, குடும்ப தியாகின்னா யாருங்க? விழும்போது விதையாக, எதும்போது விழுதாக, சாயும் போது விழுதாக, வாழும் போது வேறாக இருக்கிறவன் தாயா குடும்ப தியாகி. அந்த குடும்ப தியாகிக்கு தாயா என்னுடைய ஓட்டு. இந்த மலர்கள் இதழ் விரித்து சிரிப்பதற்காக அங்கே எத்தனை வேர்கள் நெரிக்கப்படுகின்றன. அவங்க இவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுத்துட்டு இருட்டில் உட்காந்துருக்காங்க ஐயா. அந்த குடும்ப தியாகிக்கு தாயா என்னுடைய ஓட்டு. ஐயா, 2 மாதம் கருவில் சுமப்பவள் தாய், 20 வருடம் நெஞ்சில் சுமப்பவன் தந்தை. ஒரு வக்கீலப்பா தன்னுடைய பிள்ளைய வக்கீல் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஒரு டாக்டரு தன்னோட பிள்ளைய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறார். ஆனா ஒரு லாரி டிரைவர் தன்னுடைய பிள்ளைய IAS ஏத்திருக்காரியா. லாரி டிரைவர்னா குடிகாரன், எமனுடைய ஏஜெண்ட் அப்படிங்கிற முகத்துறையெல்லாம் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு நந்தகுமார்ங்கிற ஒரு IAS உருவாக்கி இருக்கா இல்லையா. அந்த குடும்ப தியாகிக்கு தான் என்னுடைய ஓட்டு. ஏற்றிய தீபங்களை விட ஏற்றப்பட்ட தீக்குச்சிகள் தியாகமானவை. அதனால மாடாய் உழைத்து ஓடாய் தேயும் குடும்ப தியாகிக்கு தான் என்னுடைய ஓட்டு. ஐயா, கூடூருங்கிற ஒரு கிராமத்துல சாவித்திருங்கிற ஒரு மருமகள் இருக்கா. கண்ணு தெரியாத மாமனாரு, காலே நடக்க முடியாத மாமியார். இந்த 2 பேராலையும் யாருடைய துணை இல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுங்க ஐயா. இப்படிப்பட்ட காலத்துல அந்த 2 பேரையும் தன்னுடைய குழந்தைங்களா நினைச்சுக்கிட்டு அந்த பெண் மருமகள் அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு வர்றா ஐயா. தன்னுடைய குழந்தையோட கழிவுகளை எடுக்கிறதுக்கு யோசிக்கிற அம்மாக்களுக்கு மத்தியில தன்னுடைய மாமனாரும் மாமியாரோடைய கழிவுகளை எடுத்து கடமையாட்டிட்டு வரா, தியாகம் பண்ணிட்டு வரா இல்லையா. அந்த குடும்ப தியாகி மருமகள் தாயா என்னுடைய ஓட்டு. ஐயா, எல்லை கோட்டை பந்து தொடக்கூடாதுன்னு ஓடுற கிரிக்கெட் வீரருக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட அந்நியர்கள் என் நாட்டு எல்லை கோட்டில் அடியெடுத்து வச்சா என் நாட்டுடைய கற்பு பறிவோகன்னு பாடுபடுறான் பாருங்க. அந்த ராணுவ வீரனுக்கு கொடுக்கிற சம்பளத்துடைய தொகை ரொம்ப கம்மியா. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி ஒரு வாட்டி சொன்னார், இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நீ இந்த நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறாய்னு யோசிச்சு பாருனாரு. அருமையான வாசகம். நான் கென்னடியை கேட்கிறேன், இந்த நாட்டுக்கு செஞ்சவர்களுக்கு இந்த நாடு என்னையா செஞ்சிருக்கு? ஐயா, 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சியா. இந்தியா பிரம்மாண்டமா ஜெயிச்சுது, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே 1971 போர்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அடிப்படையா காரணமா இருந்தது யாருன்னா, இந்தியாவிலேருந்து 54 ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக உளவு பார்க்க போனாங்க. 1971 போன 54 ராணுவ வீரர்களுடைய கதி இன்னைக்கு வரைக்கும் நானே தெரியலையே. அந்த 54 ராணுவ வீரர்கள்ல ஒரே ஒரு வீரன் மட்டும் தப்பிச்சு வந்தாயா. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த காஷ்மீரி சிங்னு ஒரே ஒரு ராணுவ வீரன் மட்டும் தப்பிச்சு வந்தான். எப்படின்னா, அந்த ராணுவ வீரனுடைய மனைவி இந்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினாங்க. 1971 நடந்த பாகிஸ்தான் போர்ல என்னுடைய வீட்டுக்காரர் காணாம போயிட்டாரு, அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. இந்த அரசாங்கம் ஒரே ஒரு ஆங்கில வார்த்தையை மட்டும் வச்சு தப்பிச்சியா. நடந்த போர்ல உங்களுடைய கணவன் எங்கோ மிஸ்ஸிங் ஆயிட்டாருன்னு. அதனாலதான் நான் கடிதம் எழுத வேண்டிய அவசியமே ஏற்பட்டுனுச்சு. இந்த அம்மா இனிமேலும் இந்த இந்திய அரசாங்கத்தை நம்பினால் என் புருஷன் சாவ போற கூட அவரை பார்க்க முடியாதவன்னு கவலைப்பட்டுட்டு தன்னுடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பாகிஸ்தானுக்கு போனாங்க. பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கினாங்க, என் ராணுவ வீரன் காஷ்மீரி சிங் இந்த ஜெயிலில் இருக்காரான்னு பார்க்கணும்ட்டு. அரசாங்கமும் அனுமதி கொடுத்துச்சு. வெறும் 30 நிமிஷத்துல முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுக்கன்னு சொன்னிச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு ராணுவ வீரனை வெறும் 30 நிமிஷத்துல கண்டுபிடிக்கணும் எப்படியா முடியும்? ஆனாலும் அந்த ராணுவ வீரனுடைய மனைவி கண்டுபிடிச்சாங்கயா. வெறும் 30 நிமிஷத்துல காஷ்மீரி சிங் பாகிஸ்தான் சிறைச்சாலையிலே அவனுடைய மனைவியால் கண்டுபிடிக்கப்பட்டான். காரணம் 35 ஆண்டுகளாக கணவனை தன் மனதிலே சுமந்தவள் அவள் மாத்திரம் தானே. அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இந்த ராணுவ வீரன் இந்தியாவுக்கு விமானத்தில் ஏறி வந்தாயா. அவன் நினைச்சுக்கிட்டே வந்தான், இந்திய நாடு விடுதலை அடையணுங்கிறதுக்காக காந்தி சிறைச்சாலையில் இருந்த வருஷத்தை விட இந்தியா பாகிஸ்தான் போர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் ஜெயிலில் இருந்த வருஷம் அதிகம். அதனால என்னையும் காந்தியை போல புகழ்வாங்கன்னு நினைச்சான் அந்த ராணுவ வீரன். சரி, அதுதான் பரவாயில்லை, வேணாம், நான் இருந்தா என் புள்ள குட்டியெல்லாம் எப்படி பாதுகாத்திருப்பனும், அதுபோல இந்த அரசாங்கம் என் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா வச்சிருந்தா போதும்னு நினைச்சிட்டு வந்தான்.
அவன் நினைச்சது எதிர்பார்த்தது தப்பு இல்லையா? ஆனா பஞ்சாப்ல வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்த பிறகு அதே காஷ்மீரி சிங் கதறி அழுதான், அட பாவிங்களா, குடும்பத்துக்கு ஓடா உழைச்சிருந்தா கூட என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருந்திருக்குமே, இந்த நாட்டுக்கு நாய் மாதிரி உழைச்சேன், சோத்துக்கே வழி இல்லாம என் குடும்பத்தையே நாய் மாதிரி ஆக்கிட்டீங்களேன்னு அழுதான் பாருங்க ராணுவ வீரன் காஷ்மீரி சிங். ஏமாற்றப்பட்டவர்களுடைய பட்டியலில் முதல்ல காஷ்மீரி சிங்கிற ராணுவ வீரர் இருக்கிறதுனால சொல்றேன், என் ஓட்டு ஏமாந்து போன பொதுமக்களுக்கு தான். காங்கிரஸ் கட்சியில காந்தியுடைய போக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தீவிரவாதத்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு விடுதலையை வாங்கி தர முடியும்னு நேதாஜி நம்பினார். இவர் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சிகளையும் கிளர்ச்சிகளையும் ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்கம் அவரை வீட்டு சிறையிலே வச்சு அடைச்சிச்சு. இருந்தாலும் வீட்டு சிறையிலிருந்து தப்பிச்சு போய் சிங்கப்பூர்ல INA-வை உருவாக்குனாரியா. ஜப்பான் ஜெர்மனிக்கு போனாரு, ஹிட்லரை போய் சந்திச்சார். ஹிட்லர் கேட்டான் நேதாஜி கிட்ட, ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு உனக்கு படை வேணுமா இல்ல ஆள் பலம் வேணுமா ஆயுத பலம் வேணுமான்னு கேட்டான். அதுக்கு நேதாஜி சொன்னார், அதெல்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப நிறையா இருக்கு, அப்புறம் ஏன் என்ன பார்க்க வந்தேன்னு கேட்டான். அதுக்கு நேதாஜி சொன்னார், நீ எழுதியிருக்கியது மெயின் கேம்ப்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற உணர்வும் உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு பிணத்தை போல கிடக்கிறான்னு என் நாட்டை பத்தி கேவலமா எழுதுனியே, அந்த வாசகத்தை எடுக்கணும், அதை கேட்கறதுக்கு தான் வந்துட்டு வந்தேன்னு சொன்னான். ஹிட்லர் அடுத்த நிமிஷமே நேதாஜிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான், இந்தியாவிலிருந்து ஒரு ஆண்மை மிக்க நேதாஜிங்கிற ஆம்பளையை நான் பார்த்த பிறகும் என்னுடைய வாசகம் அந்த புத்தகத்தில் இருக்கும்னு சொன்னா இதை விட கேவலம் எனக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த முறை பதிப்பிக்கும் போது அந்த வாசகம் அந்த புத்தகத்தில் இருக்காதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான் நேதாஜிக்கு. ஜப்பான் நாட்டில் போய் இந்தியர்களுடைய மானத்தை காப்பாத்திட்டு வந்த ஒரே ஒரு நேதாஜி இருக்காரா இல்லையானே உன்னால கண்டுபிடிக்க முடியலையே, அவரை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையே, இந்தியாவில் இருக்க 110 கோடி மக்களை நீ எப்படி பாதுகாப்ப? ஐயா, நான் என்பது வில்லின் வலிமை, நாணயம் என்பது சொல்லின் வலிமை, இளைஞன் என்பவன் தான் சார் இந்த இந்தியாவோட வலிமை. மனுஷன் சாதிக்கிறதுக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லை சார். அன்னையிலிருந்தே இன்னைய வரைக்கும் சாதிச்சிருக்கதே எங்களுடைய இளைஞர் பட்டாளம் சார். கீட்ஸ் ஹிமாலய கவிதைகளை இயற்றி முடித்த பொழுது அவருடைய வயது 24. பாரதி தன்னுடைய சாதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பொழுது அவருடைய வயது 39. பகத்சிங் தன்னுடைய ரத்தத்தை சரித்திரத்திற்காக தானம் செய்த பொழுது அவருடைய வயது 23. இயேசு சிலுவையை சுமந்த பொழுது அவருடைய வயது 33. அலெக்சாண்டர் வெல்வதற்கு நாடே இல்லைன்னு சொன்னப்ப அவருடைய வயசு 32. பாட்டுலகை கட்டியாண்ட பட்டுக்கோட்டை இந்த மண்ணில் வாழ்ந்து சாதிச்சப்ப அவருடைய வயசு 29. ஹென்றி ஃபோர்டு முதல்ல கார் உற்பத்தி செஞ்சப்ப அவருடைய வயசு 22. திருவாசகத்தை தந்தாரே மாணிக்க வாசகர், அவர் இந்த மண்ணில் வாழ்ந்து சாதிச்சப்ப அவருடைய வயசு 24. மாவீரன் சிவாஜி சுல்தான் கோட்டையை கைப்பற்றினப்ப அவருடைய வயசு 19. ஏன் சார், நான் முத பேச ஆரம்பிச்சப்ப என்னுடைய வயசு 10 சார். இப்படி சாதிப்பதற்காக தங்களுக்கு கிடைத்த ஏதோ ஒரு வாய்ப்பை தன் வசப்படுத்திட்டாங்க பாத்தீங்களா ஐயா, அந்த இளைஞருக்கு தாயா என்னோட ஓட்டு சார். குடந்தையில ஒரு கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரிக்கு வலங்கை மால்ல இருந்து ஒரு இளைஞன் நடந்தே போவாரு சார். அப்ப நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் சரியான மழை, அந்த மழையையும் பொருட்படுத்தாம ஒரு கல்லூரிக்கு போயிட்டு சட்டைய கழட்டி அந்த ஈரத்தை புழிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த கல்லூரி பேராசிரியர் வராரு சார். அவர் உடனே சொல்றாரு, தம்பி நீ கல்லூரி விதிமுறையை மீறிட்ட, ஃபைன் கட்டணுங்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், அந்த ஃபைன் கட்டுற காசு இருந்தா நான் இன்னொரு சட்டை வாங்கி இருப்பேன் சார், எதுக்காக சார் இந்த சட்டையா புழிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான் சார். அப்ப அவனுடைய வறுமையை புரிஞ்சுக்கிட்ட அந்த கல்லூரி பேராசிரியர் அவனை மேற்கொண்டு படிக்க வச்சாரு சார். அப்ப அவனுடைய வறுமையை புரிஞ்சுக்கிட்டு அவன் படிச்சான் சார். படிச்ச அந்த கல்லூரியிலேயே ஆங்கிலத்திலேயே முதல் மதிப்பெண் வாங்கினான் சார். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சார். ஆனா ஆங்கிலேயனுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த முதல் இளைஞன் சார் என்னுடைய இளைஞன் சார். அந்த இளைஞன் வேற யாரும் இல்ல சார், சீனிவாச சாஸ்திரிங்கிற ஒரு இளைஞன் தான் சார். இப்படி சாதிச்சுக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு. எல்லாருமே சொல்றீங்க இளைஞன் சாதிக்கவே இல்லைன்னு, எதுவுமே நம்ம பார்க்கிற பார்வையில இருக்கு சார். சாதாரணமா ஒண்ணும் இல்ல, ஒரு மழை பெய்யுது, அந்த மழையை பத்தி ஒரு வாத்தியார்ட்ட போய் கேட்டு பாருங்க, சும்மா அடி நான் அடிச்சு நொறுக்கிட்டேன் பாரு, என்ன அடிக்கிறதா ஒரு தொழில். அதை போய் ஒரு பால்காரன் ஒருத்தன் கேட்டு பாருங்க,
சும்மா கரன்னு கறந்துடுச்சுலேன் பாரு, ஏன்னா கறக்கிறதா ஒரு தொழிலே. ஒரு குடிகாரன் போய் கேட்டு பாருங்க, சும்மா ஊத்துன்னு ஊத்திடுச்சுலேன் பாரு, ஏன்னா ஊத்திக்கிறதா ஒரு தொழிலே. ஒரு சலவை தொழிலாளர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சும்மா வெளுன்னு வெளுத்துடுச்சுலேன் பாரு, ஏன்னா வெளுக்கிறதா ஒரு தொழிலே. ஒரு நெசவாளர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சும்மா பின்னுடுச்சுலேன் பாரு, ஏன்னா பின்றதான் ஒரு தொழிலே. ஆனால் ஒரு இளைஞன் போய் கேட்டு பாருங்க, வானத்திற்கும் பூமிக்கும் நீர் பாலம்பா, அப்படி தொலைநோக்கு சிந்தனையோட சிந்திக்கிற ஒரே இளைஞன் என்னுடைய நல்ல இளைஞன் சொல்லிட்டு இருக்கேன். என்ன மாதிரி காதலர்கள்ட்ட கேட்டிருந்தாங்கன்னு நினைச்சிங்க, நாங்க என்னென்ன சொல்லியிருப்போம், என் ஆளாட்டம் நச்சின்னு வந்து பெஞ்சது படுறா அப்படின்னு சொல்லியிருப்போம்யா. வாழு மட்டும் நச்சு இல்ல, நீயே ஒரு நச்சு. இப்படி சாதிக்கிறான் சார் என்னுடைய இளைஞன். மற்ற அமெரிக்க நாட்டு இளைஞர்களும் மற்ற நாட்டு இளைஞர்களும் கூட்டமாக இருக்கிறார்கள் சார். ஆனால் என்னுடைய இந்திய நாட்டு இளைஞன் மட்டும்தான் சார் சக்தியோட இருக்கான். கூட்டமா இருக்கிறது வேற, சக்தியோட இருக்கிறது வேற சார். அமெரிக்க நாட்டு இளைஞர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள். என்னுடைய இந்திய நாட்டு இளைஞன் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கின்றான். உயிரோடு இருப்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது வேறு. இப்படி எத்தனையோ இளைஞர்கள் தங்கள் மனதிலே சாதிக்க வேண்டும் என்ற லட்சியங்களை கொண்டுள்ளனர். தயவு செய்து அவர்களுடைய கனவுகளை கலைத்து விடாதீர்கள். இப்படி வாய்ப்புகளை தன் வசப்படுத்திக் கொள்ளும் அந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்கள். நானும் என்னுடைய ஓட்டை இளைஞனுக்கு தான் போடுவேன். இந்த இளைஞன் படிப்போடும் இருக்கிறான், நல்ல துடிப்போடும் இருக்கிறான். இதை போன்ற இளைஞர்கள் இருக்கும் வரை இந்த தேசம் அஞ்சுவதற்கு அவசியமே இல்லை. வாழ்க. உங்கள் ஓட்டு யாருக்கு என்ற ஒரு தலைப்பை எடுத்து அதில் 5 விதமாக ஒவ்வொருத்தரும் பேசினாங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன ஏமாளி மக்களுக்குத்தான் எங்களுடைய ஓட்டு என்று சிலர் அழகாக வாதாடினார்கள். சென்னையில் இருந்து திருவாரூருக்கு நீங்க வரணும்னு சொன்னா எந்த வழியில வரணும்னு முதல்ல உனக்கு தெரியணும். தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூருக்கு வரணும்னா நீடாமங்கலம் வழியா வரணும்னு தெரிஞ்சா தாயா நீ பஸ்ல ஏறணும். புரியாட்டா கேட்டாவது தெரிஞ்சுக்கணும். ஒன்னு சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி இருக்கணும், இல்ல அனுபவ புத்தி இருக்கணும். நீ சுயமாவும் சிந்திக்கிறது இல்ல, எவன் சொன்னாலும் கேட்கறது இல்ல, அனுபவத்திலையும் பட்டு உணர்ந்துகிறது இல்ல. கோடிச்சண்டை பார்க்கிற மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு அந்த கட்சிக்கு ஓட்டுன்னு நீயே உனக்குள்ள ஒரு முத்திரையை குத்தி வச்சுக்கிட்டு நீ முத்திரையை குத்திட்டு நடக்கலாம் எப்படி நடக்கும்? ஆக ஏமாறுறது உங்களுடைய தப்பு. அவன் ஏமாத்திட்டான்னா நீ ஏமாந்தா அவன் ஏமாத்தலாம். அடுத்தது, மாடாய் உடைத்து ஓடாய் தேர்ந்த குடும்பத்து தியாகிகளுக்கு தான் நம்மளோட ஓட்டு. நான் ஒத்துக்கிறேன், நான் கூட கொடுமை பாசத்தை எடுக்கிறவன் தான். ஒரு தங்கைக்கு ஒரு தங்கச்சி அக்காவுக்கு செய்யற பாசம் உதவி, ஒரு அண்ணங்காரன் தன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கடமையாற்றுறது, ஒரு அப்பா பிள்ளைக்காக உழைக்கிறது, ஒரு தாத்தா பேரனுக்காக உழைக்கிறது, தான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு குடும்பத்தை சுச்சு உழைக்கிறிய, அது கடமையா? அது கடமை. கடமைக்காக உழைக்கிறது எல்லாருமே உழைக்கிறான். மேக்சிமம் சில குடிகார கூட குடிச்சா கூட குடும்பத்துக்காக உழைக்கிறான். ஆக குடும்பத்துக்காக உழைச்சி மாடா ஓடா தெரிஞ்சு அது ஒரு தியாகம் தான். அந்த தியாகத்தை மதிக்கிறேன். ஆனால் அது கடமை செய்யணும். அது வேற விஷயம். இது இல்ல. எம்ஜிஆர் அவர் மறைந்து விட்டார், இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தான் சம்பாதிச்ச சொத்துல ஒரு பகுதியை காது கேளாத வாய் பேசாத ஊனமுற்ற குழந்தைக்கு எழுதி வச்சுட்டு போனார. தலைவனா இல்லையா? நல்ல மனுஷனா இல்லையா? தான் குடும்பத்துக்கே அத்தனை கோடி சேர்த்து வச்சா அது எப்படி வாழ்க்கையாகும்? குடும்பத்துக்காக மட்டுமே உழைக்க கூடாது, அது சுயநலம். எல்லாரும் மக்களுடைய ஒரு சமுதாயத்துக்காக உழைச்சா அதுதான் பொதுநலம். அடுத்தது, இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய இளைஞன் தான். வாய்ப்புகளை இளைஞன் உருவாக்கிக்கிறான். நான் எல்லாம் கஷ்டப்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு தான் வாழ்க்கையில் வந்தேன். ஒரு இளைஞன் வாய்ப்புகளை உருவாக்கிட்டு முன்னேறானா, முன்னேறி என்ன பண்ண போறான்? அவன் மட்டும் வாழ்ந்தா போருமா? அவன் மட்டும் நல்லா இருந்தா போருமா? சமுதாயத்தை உருவாக்க வேணாமா? ஆக இன்றைய இளைஞன் வேகத்தோடு இருக்கிறான். விவேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தனக்காக வாழ வேண்டும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான், ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான், பயங்கரமா சம்பாதிக்கிறான். 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு தாய் தந்தையை கூட காப்பாற்ற விட்டான்னு நினைக்கிறான். அவன் இளைஞனா? வாய்ப்பத்தான் உருவாக்கிக்கிறான். அமெரிக்காவுக்கு போறான், அமெரிக்காவை வாழ வைக்கிறான், பிறந்த மண்ணை வாழ வைக்கிறானா? அதனால இளைஞன் வாய்ப்பை உருவாக்குற இளைஞன் மட்டும் வந்தாலே நாடு முன்னேறிடுமா? முன்னேறிடாது. அவனுக்கு மட்டும் ஓட்டு போட்டா போருமா? அடுத்தது, இந்த சத்தம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய சமூக நிறுவன ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டா என்று கேட்டால், யாருக்கு நல்ல மனித நேயம் இருக்கிறது அவன் தான் மனுஷன். தனக்காகவே வாழணும்னு நினைக்கிறவன் அவன் ஆர்டினரி மனுஷன். அடுத்தவனுக்கு கஷ்டத்துக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் அவன் தாயா மாமனிதன்.
இந்த உலகத்துல சில பேர் தனக்காக வாழணும்னு நினைக்கிறான், சில பேர் அடுத்தவனுக்காக வாழணும்னு நினைக்கிறான். நீங்க மொத்தமா அடுத்தவனுக்காக வாழாட்டாலும் நமக்காக மட்டும்தான் வாழணும் சுயநலத்தோடு இல்லாம பொதுநலத்தோடு உழைக்கக்கூடிய இதை போன்ற சின்ன சின்ன சமூக ஆர்வலரை கூட தட்டி கொடுத்து ஆளாக்காவிட்டால் சமுதாயத்தில் எதுவுமே நடக்காதியா. அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி விட்டால் இந்த வீடும் வாழும் நாடும் வாழும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் எதிர்காலத்திலே உருவாகி வந்தால் அவர்களுக்கு போட வேண்டும் ஓட்டு. அப்படி ஓட்டு போட்டால் இந்த நாடும் வாழும், நம் வீடும் வாழும், நம் எண்ணமும் வாழும். இந்த தேசம் இந்தியா நல்லரசாக வல்லரசாக உருவாகும் என்று இந்த அரட்டையரங்கத்தின் சார்பிலே என் தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.